கரோகரா. இன்னைக்கு பார்க்க போற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் கடவுளான முருகர பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது அழகுலயும் சரி, அறிவிலும் சரி, வீரத்திலயும் சரி, முருகன வெல்வதற்கு யாருமே இந்த உலகத்துல கிடையாது. ஆனா அழகுலே ஒரு மயங்கி விழுந்த ஒரு பெண்மணி, அதாவது நம்மள போல ஒரு சாதாரண ஒரு பெண்மணி, குறத்தி பெண்மணியே உடைய அழகுல மயங்கி விழுந்த அந்த முருகப்பெருமான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நெறைய பிரச்சனைகள் வாழ்க்கையில இருக்கும். அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் அகண்டு போக விடணும் அப்படின்னு சொன்னா, ஒரே ஒரு திருமந்திரம் தாங்க. "வள்ளி மணவாளனே வருக வருக, மனக்குறைகளில் எல்லாம் அகற்றி விடுக" அப்படின்னு நம்ப சொன்னோம் அப்படின்னா, நம்மளுடைய மனசுல இருக்கிற சங்கடங்கள் எல்லாம் அகண்டு போயிடும். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, பல பிரச்சனைகள்லேருந்து நம்மள மீட்டெடுப்பார் முருகர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, வள்ளியம்மை வந்துட்டாருன்னு சொன்னா, அந்த முருகனுக்கு இருக்கிற ஒரு சந்தோஷங்கள், அந்த ஒரு புத்துணர்வுகளோட முருகப்பெருமான் அடுத்த கணமே வந்து நிப்பாராம், நம்மள ஆபத்துலருந்து காப்பாத்த. அதனால "வள்ளி மணவாளனே வருக வருக, மனக்குறைகளை அகற்றி நல்லருளை தருக" அப்படின்னு சொன்னா, முருகன் நிச்சயமா ஓடோடி வந்து நம்மளை காத்தருள்வானது உண்மைக்குறியான ஒரு விஷயம். நீங்க இத உணர்ந்து எனக்கு கமெண்ட்ல போடுங்க. நிச்சயமா முருகப்பெருமான் நீங்க கூப்பிட்ட குரலுக்கு "வள்ளி மணவாளனே வருக வருக" அப்படின்னு எப்பல்லாம் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கோ, எப்பல்லாம் உங்களுக்கு மனக்குழப்பம் இருக்கோ, அப்பல்லாம் முருகப்பெருமானை வள்ளி நீங்க அழைச்சீங்க அப்படின்னு சொன்னா, "வள்ளி மணவாளனே வருக வருக" அப்படின்னா முருகப்பெருமான் தவழ்ந்து ஓடி வருவார். அண்ணாமலை உண்ணாமலை அம்மையார் திருவடிகள் போற்றி போற்றி.